என்னன்னா இப்போ எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு டியூக்கு கொண்டு போய் ஷோரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிடிஏ கொண்டு போய் ஷோரூமில் விடணும். எதுக்குன்னு பார்த்தா டியூக்கில் வந்து எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது. சஸ்பென்சர் மாற்றணும், ஃபோர்க்கு மாற்றணும், ரேடியேட்டர் மாற்ற வேண்டியது இருக்குது, லாக் செட் மாற்ற வேண்டியது இருக்குது, அது போக டயர் ரப்பர் அது இதுன்னு மாற்ற வேண்டியது நிறையா இருக்குது. பையன் நான் இப்போ தான் கொண்டு போய் விட்டு பேட்ரி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு வேறு பேட்ரி வந்து இன்னொரு ஜிடிலேருந்து கழட்டி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா அதில் ஏதோ ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணி அந்த நட் போடுற ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அது வந்து இதாகிடுச்சு. ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா அது என்னன்னே தெரியாமல் நான் கொண்டு போய் விட போகிறேன். அவனுக்கு இதுக்கு எவ்வளோ பில் பண்ணுறானுங்கிறது தான் இப்போ யாருக்கும் தெரியாது. அந்த சம்பவம் மட்டும் தெரிஞ்சுனா தான் தெரியும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் எந்த மாதிரி நம்மளை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப முள்ளு ரிவர்ஸ்ல சுத்தம் நினைக்கிறேன்டா ஆகாஷ். நீ பாருங்கம்மா 2 முள்ளு எங்க இருக்கு நீங்க பாரு. எம்மா என்னதுடா இது, அடிச்சு பார்க்கலாமா? விட்டு விட்டு நோ நோ மூச்சு செத்து போச்சு, டெத்து. என்னடா கிடிகிடின்னு சத்தலாம் வருது, ஏதோ சத்தலாம் வருதுடா. ஆமா விடு விடு விட்டு. ஐயோ வேணாம் வேணாம், டோ பண்ணு. இல்லடா இங்க இருக்குடா முள்ளு. நல்லா ராயல் என்ஃபீல்டர் நல்லா தரமா செஞ்சிருக்கீங்களா டேய். டேய் மேனுஃபேக்சர் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணானுங்க, இந்த சர்வீஸ்ன்னு சொல்லி விட்டோம்னு வச்சுக்கோங்க இங்க எல்லாம் நல்லா பண்ணிடுறீங்க தங்கம். சர்வீஸ் மட்டும் தரமா பண்றீங்க தங்கம். எங்கெல்லாம் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கோ அங்கெல்லாம் போய் விடணும். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஷோரூமை விட்டுட்டு நான் இப்ப எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அநியாயம். யூட்டன் போட்டு வரணும். ஃபர்ஸ்ட் அப்படியே கேடிஎம் ஷோரூம் போறோம், உள்ள போயிட்டு கொட்டேஷன் எடுக்கிறோம், பையன் எவ்வளோ வேலை வச்சிருக்கான் ஆப்பு வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், அவ்வளோதான். விட்டுரு. ஆமா ஐயோ வேணா அடிச்சுக்கி தூக்கிடாதீங்க. எங்க வீட்டில் வேற ஏற்கனவே நான் தண்ணி தொலைச்சு விட்டாங்க. அந்த அக்கா மேல விட்டுருப்பாங்கன்னு நினைச்சாங்க. அதான் எல்லாம் கப்பல் கருமண்டா. யாரா இவன் கம்பிக்குள்ள நிறுத்துற அதை போய் டவுன் பண்ணிட்டாரியா? ஓகே குட் ஜாப். ஏன்னா அந்த வண்டி பெட்ரோல் அடிக்காம வந்துட்டானுங்க. வண்டி பெட்ரோல் அடிக்காம வந்தனால வண்டி ட்ரை ஆயிருச்சு. என்ன செல்லம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி கொட்டேஷன் கேட்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் கொட்டேஷன் எவ்வளோன்னு கேட்கலாம். புரியல. எல்லாமே மாற்றணும். கீ செட்டு, சஸ்பென்சரு, ரேடியேட்டரு, ஃபோர்க்கு, ஹேண்டில் பாரு. எத்தனை நாள் ஆகும்? தீபாவளிக்கா? ஓகே தீபாவளிக்கு அப்புறம் கிடைச்சாலும் பரவாயில்லண்ணா. கொண்டு இருக்கானுங்கண்ணா வண்டி. இல்ல ஓடிட்டு தான் இருக்கு வண்டி. வண்டியெல்லாம் ரன்னிங்ல தான் இருக்கு.
இல்லை கொட்டேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. அதான் அவங்க வண்டி பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேங்கிறாங்க. ம் ஓ கொட்டேஷன் வாங்கிட்டு என்ன சம்பவம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியும். எதை மாற்றுறது எதை நம்ம மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ ஒன்றுமே வந்து ஸ்டேபிளாக இதெல்லாமே மாற்றிடலாம், இதெல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை. ஏன்னா வந்து வண்டியில் எவ்வளோ ஆகுனே இன்னும் தெரியாமல் இருக்குது. அந்தளவுக்கு வண்டியை போட்டு ஃபுல்லாக தட்டி நாசமாக்கி வச்சுருக்காங்க. நான் இவனுக்கு என்ன வாங்கினேன், இவன் பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இவனை வாங்கின பாவத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை. ஏடா மீட்ரு முள்ள எப்படிடா இங்கே வருது? ரைட்ரா, ஒரு பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். பேட்ரி டெத்துனாங்க. அதுக்கு நான் ரீப்ளேஸ்டாக வேறு பேட்ரி கொடுத்தேன். அதை போய் ஸ்க்ரூ போட்டு ஏற்றி வைப்பீங்கன்னு யாருக்குடா தெரியும்? இப்படி தெரிஞ்சாங்க வீட்லேயே நான் மாற்றிருப்பேன். மாட்டி 2 நாள் தான் ஓடினா. 2ஆம் நாள் ஒரு மாதிரி கட் ஆஃப் ஆகிற மாதிரியே இருந்தால். அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக நின்ட்டான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்களும் இது கேட்கல. இன்னைக்கு தான் போகிறோம். இன்னைக்கு தான் இத்தனை நாள் கழிஞ்சு இன்னைக்கு தான் எடுக்கிறோம். பார்த்தீங்களா? நீங்கள் உட்காருங்கடா. உட்கார்றதுக்கெலாம் எதுவும் சொல்லடா. என்னடா பண்ணுற? ரோட்டில் வச்சு முத்தம்லாம் கொடுக்குறாங்க. யாருங்க இவனுங்க? ஃபுல்லாக கப்புளாக தான் உட்காடுறீங்க. பரவாயில்ல, அதுக்கு முத்தம் கொடுக்கறதெல்லாம் அநியாயம்டாடி. எங்களை மாதிரி ஆளுகளாம் அதை பார்த்து வெறிதான்டா ஆவாங்க. பப்ளிக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. கட்டி பிடிக்க அவங்க பாருங்க. பாரு 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 ரைட்ராடி. என்னடா நடக்குது? விட்டா இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டு முடிச்சிருவானுங்களாட்டு. சூப்பர்ரா. இந்த வேலை வீடியோவை எடுத்து போட்டா நீ ஏன்டா அதை பார்க்குற, உனக்கு ஏன்டா ஈடுதுங்கிறீங்க. சரி, அதை பார்த்து நம்ம ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம பசங்களை வேற இன்னும் காணும். எங்கே இருக்கானுங்கன்னு வேலை தெரில. எப்படியும் பாலத்துக்கு மேலே வந்தானுங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நாளைக்கு தான் வருவானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ரைட்டு. இதுக்கு மேலே வந்து நான் இதெல்லாம் போட போகிறது இல்லை. வேணாம், இது நம்மளுக்கு இந்த சாப்டரே வேணும். லவ்ங்கிற சாப்டரே வேணும். எனக்கு அழுக வந்துடும் அதுக்கப்புறம். வேணும். அவ்வளோதான், வந்துட்டானுங்க. இந்தாச்சு, இங்கேயே போடு. அண்ணா, புரியலண்ணா. வண்டி நம்பர் இருக்கு. இல்ல, அதுல கிளாம்பே இல்லண்ணா. புரியல, அதுல பின்னாடி மாட்டுறதுக்கு ஹோல்ஸே போயிடுச்சுண்ணா. அண்ணா, வண்டி கொண்டு வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். கொட்டேஷன் கேட்டாச்சு. கொட்டேஷன் கேட்டதுக்கே 58,000 சம்திங் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டீ ஸ்டெம்பு, ஃபோர்க்கு, ரேடியேட்ரு எல்லாமே போச்சு. கிளச் லீவரு, பிரேக் லீவரு, எல்லா லிவரும் போச்சு. ஒன்றுமே இல்லை வண்டியில். சொல்ல போனால் வெறும் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது. அதுவும் என்னெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால் அவனை விட்டுருக்கு. நீ டேங்க்கெல்லாம் கழட்டி ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ரீபெயிண்ட் பண்ண கொடுக்கணும், டென்ட் எடுக்கணும், எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இவனை கொண்டே விட்டுட்டு வந்துடலாம் தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இன்னுமே அவன் இதாக மாட்டேங்கிறான். அப்படியே தான் இருக்கான். ஜோப்புக்கு தான் சாவியும் இருக்குது. அப்படியே தான் இருக்கான். என்ன பண்ணுறது? வாங்கினதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் 5,000 கிலோமீட்டர்ஸாக ஓட்டியிருக்கேன். அதுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பேட்ரி ரிலே. இதுக்கு ரிலே வந்து ரீப்ளேஸும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமும் இவ்வளோ பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா நான் தான் என்ன தான் பண்ணுறது? கடவுள் தேடி எனக்கு மட்டும் கொடுப்பாரோ என்னன்னே தெரிலங்க. எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் வந்துருக்கு. அதில் மட்டும்
இல்லை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் தான் அந்த அளவுக்கு மட்டித்தனமாக சர்வீஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு பேட்ரி மாத்திரக்கு 1.5 ஹவருங்கிறது ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்ரி மாத்திரக்கு 1.5 ஹவருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் பேட்டரியில் ஒரு ஸ்க்ரூ போட முடியலன்னா அந்த நட் போட முடியலன்ட்டு ஸ்க்ரூ போட்டு விடுறது அதை விட அதிகம். ஸ்க்ரூ போட்டு ஏற்றி விட்டுருக்காங்க. என்னங்க பண்ணுறது? பார்க்காம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, எதை வேணால் போடுவாங்களாட்ருக்கு. விட்டால் பேட்டரியிலேருந்து ட்ரில் பண்ணி கூட ஓட்ட போட்டுருவாங்களாட்ருக்கு. வெடிக்க வச்சுருவாங்க வண்டியை. நீங்கள் அடுத்தது இனி இந்த பிரச்சனைனால இப்போ என்ன போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அன்னைக்கு கொடுத்தேன், அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. இத்தனை நாள் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு டைமே இல்லாதனால நான் எடுத்துகிட்டே வராமல் அப்படியே விட்டுட்டேன். சும்மாவே வீட்டில் படுத்து தூங்கிட்டே உட்காந்துருக்கனால அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ என்னன்னே தெரில. ஆசையாக அங்கேருந்து இங்கே வந்து வண்டி எடுத்ததுக்கு பார்த்தீங்களா, சர்வீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்கல்ல, அப்புறம் என்ன ஆமா. இதில் வேற தம்பி வேற, அருமை தம்பி வேற கொண்டு போய் ஸ்க்ராட்ச் வேற ஆக்கி வச்சிருக்கான். நான் ஒன்றாக்குனேன்னா அவன் 10 ஆக்குவான். ஒன்றுக்கு பதிலாக 10ங்கிறது ரொம்ப அதிகம். இங்கே போய் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஐயோ, இந்த பேட்ரி கம்பெனினால அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன். என்னெல்லாம் பில் போடுவாங்கன்னு மட்டும் பாருங்க. அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எதுவும் சொல்லுவாங்க பாருங்க. பேட்டரி நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், வாரண்டி கிளைம் பண்ணிடலான்னு பண்ணாமையே விட்டு கடைசியில் இப்போ பாருங்க எனக்கு தான் அதுலேயும் லாஸு. அதனால இப்போ இந்த பேட்டரி என்னாச்சுங்கிறது கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்குங்க. அவ்வளோதான். ஷோ வந்தாச்சு, சர்வீஸ்க்கு வந்தாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் தெரியும். ஆமாம், இங்கே கேமரா வேறு எடுக்க விட மாட்டாங்க, போட விட மாட்டாங்க, மாட்ட விட மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. அப்படியே போக வேண்டியதுதான். அங்கேயே ஓரமாக போடு. அவ்வளோதான். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். இருறா எப்போ பார்த்தாலும் வண்டி இங்கேயே தான் நிற்கிது. எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க கழட்டி.